கொள்கை வேறு கூட்டணி வேறுன்னு சொல்லிட்டாரே சார். என்னத்தங்க கொள்கை வேறு கூட்டணி வேறுன்னு? நீங்க யாரோ ஒருத்தர்கிட்ட கூட்டணி வச்சுன்னா ஒண்ணு இல்லங்க, ஒரே நாடு ஒரே தேசம் ஒரே ரேஷன் கார்டுன்னு ஒட்டுமொத்தமாக இந்தியா முழுவதும் ஒரே மொழியை கொண்டுட்டு வர நினைக்கக்கூடிய ஒரு சித்தாந்த அரசியல். கூட்டணி வச்சுட்டோம் அப்படிங்கிற காரணத்துக்காக எந்த காரணத்தை கொண்டு தமிழ்நாட்டு நலனை விட்டு கொடுக்க மாட்டோம். என்ன விட்டு கொடுக்கல? நீங்க முதல்ல அதை சொல்லுங்க. விட்டு கொடுக்க மாட்டோம்னு சொல்றாரு. எல்லாத்தையும் கொடுத்துட்டீங்களா? இனிமே கொடுக்கறதுக்கு என்ன இருக்கு? இருக்கிறது 1 2 இருக்கு. அதைத்தான் இப்ப முதலமைச்சர் கத்திக்கிட்டு இருக்காரு. அந்த அம்மா இருந்த வரைக்கும் குடியுரிமை சட்டத்துக்கு அந்த அம்மா அலோவ் பண்ணாங்களா? என்ன அதே மாதிரி நீட்டுங்கிறதுக்கு அவங்க அலோவ் பண்ணாங்களா? எல்லாத்தையும் உங்களுடைய நீங்க செய்த ஊழலுக்கு, உங்களுடைய ஆட்சியை நடத்துறதுக்கு, நீங்க முதலமைச்சரா சொகுசு வாழ்க்கை வாழ்றதுக்கு இருக்கக்கூடிய அத்தனை தமிழர்களுடைய நலனை நீங்க அடமான வச்சதுதானே உண்மை. எல்லாருக்கும் தெரியுமே. அது இப்ப புதுசா நாங்க எதை விட்டு கொடுக்க, என்னத்தை விட்டு? ஒரு மாநிலத்தினுடைய சுயாட்சிக்காக ஒரு முதலமைச்சர் சட்டமன்றத்தில் சட்டம் நிறைவேற்ற ஒரு தீர்மானத்தை கொண்டு வர்றாரு. வெளிநடப்பு பண்றீங்க. ஒரு மாநிலத்தினுடைய சுயாட்சியை நீங்க பாதுகாக்கிறதுக்கே நீங்க தயாரா இல்லைன்னா, அது நைனா நாகேந்திரனா இருக்கட்டும், இவரா இருக்கட்டும், யாரா இருந்தானே, யாருக்காக நீங்க அரசியல் பண்றீங்க? தமிழ்நாட்டுக்காக தானே அரசியல் பண்றீங்க. தமிழர்களுக்கான அரசியல் தானே பண்றீங்க. அப்போ ஒரு அரசியல்ங்கிறது யாருக்கு? மக்களுக்கானதானே. அந்த மக்களுக்கானது, அந்த மக்கள் வாழக்கூடிய நிலத்துக்கானது, அந்த நிலத்தில் வாழக்கூடிய மக்களுடைய மொழிக்கானது, அந்த மக்களுடைய அதிகாரத்துக்கானது, உரிமைகளுக்கானது. அப்ப எல்லா அதிகாரத்தையும் எல்லா உரிமைகளையும் நீங்க விட்டு கொடுப்போம் அப்படிங்கிற நிலைமையில இன்றைக்கு மத்திய அரசு செய்யக்கூடிய இந்த தகாத செயல்களை தட்டி கேட்டு இன்னைக்கு ஒரு கவர்னருடைய அதிகாரம் என்னங்கிறத ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு உச்சநீதிமன்றத்தின் மூலமாக தீர்ப்பு வாங்கி, புரியுதா உங்களுக்கு? இன்னைக்கு எல்லாருக்கும் சராசரி ஒரு பாமர ஏழை எளிய மக்கள் கூட புரிஞ்சுக்கிற அளவுக்கு இவ்வளவுதான் அவங்களுக்கு அதிகாரம். அப்ப இதெல்லாம் யாருடைய ரைட்ஸ்? நம்மளுடைய ரைட்ஸ். அதெல்லாம் இப்படி போராடி பெற்றுக்கிட்டு இருக்க டயத்துல நீங்க ஒரு முதலமைச்சர் சட்டமன்றத்திலிருந்து ஒரு தீர்மானம், ஒரு மாநில சுயாட்சியை பத்தி ஒரு தீர்மானம் கொண்டுட்டு வந்தா, வெளிநடப்பு நீங்க செய்றீங்கன்னா நீங்க முழுக்க முழுக்க தமிழர்களுக்கு எதிரானவர்களா இல்லையா? அது நைனா நாகேந்திரனா இருக்கட்டும், எடப்பாடியா இருக்கட்டும், இவங்க 2 பேருமே தமிழர்களுக்கும் தமிழ் மக்களுக்குமான எதிரிகள். இந்த கட்சியை நிச்சயமாக இவர்களுடைய கூட்டணியவோ இவர்களையோ தமிழக மக்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பது எனது திட்டவட்டமான நம்பிக்கை.